ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேன் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான உள்ளி தீயல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவு முழு மல்லி சேர்த்துடலாம். இதுக்கு கூடவே காரத்துக்காக 3 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இனி இதுக்கு கூடவே நல்ல வாசனை கொடுக்கறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்தில் இது நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இனி இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா வறுபட்டு ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இனி ஒரு நெல்லிக்காய் அளவு புளியையும் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம தீயல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 2 to 3 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் நல்ல வாசனையாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இனி ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் முழுசாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இனி இந்த வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பேரண்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலே நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கி டிரான்ஸ்பேரண்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்த புளியை சேர்த்துடலாம். இதுக்கு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்சர் ஜாரை அலசி அதையும் சேர்த்துக்கோங்க. இனி இதுக்கு கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தீயலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நம்மளோட தீயல் நல்லா கொதிச்சிருச்சு. இனி இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெருங்காயத்தூள் தீயலுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வேக விட்டதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட தீயலில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு சின்ன பீஸ் அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணால் உள்ளி தீயல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம். இது ஆப்ஷனல் தான். இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான உள்ளி தீயல் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்ல மறக்காதீங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.